வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதியில் பிணிவிடு படலத்தின் தொடர்ச்சி. இந்திரஜித் தந்தையை நோக்கி, அரசே, இதோ நிற்கும் ஆண்மையுள்ள இந்த வானரன் சிவபெருமான் போலவும் திருமால் போலவும் வீரத்தன்மையுள்ளவன் என்று சொல்லி தனது இரு கைகளையும் குவித்து வணங்கினான். மகனின் சொல்லால் அனுமனை அறிந்து கொண்டதும் ராவணன் மிக்க கோபம் கொண்டான். அவன் கண்களிலே தீப்பொறிகள் பறக்க அனுமனை நோக்கினான். எப்பக்கத்திலும் உள்ள பகைவர்கள் அஞ்சும்படி பெருத்த குரலில், இங்கே நீ வந்த காரணம் என்ன? நீ யார்? இங்கு எதற்காக வந்தாய்? உன்னை அனுப்பியவர் யார்? உன்னை நான் அறிந்து கொள்ளுமாறு என் கட்டளைப்படி தவறில்லாமல் கூறுவாய் என்று அனுமனை கேட்டான் ராவணன். உடனே அனுமன் பதில் சொல்லத் தொடங்கி, ராவணா, ஒரு வில்வீரரின் தூதனாக நான் இந்த இலங்கை நகருக்கு வந்தேன். அந்த வில்வீரர் யார் என்று நீ அறிய வேண்டுமானால் விவரமாக சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள். முனிவர்களும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் மற்றுமுள்ள மேம்பட்ட அனைவர்களும் எல்லா பிராணிகளும் நினைப்பதற்கு அருமையான பெரிய செயலை செய்து முடிப்பதற்காக மண்ணில் அவதரித்து நிலை பெற்றுள்ளவர் அவர். நீங்கள் பெற்றுள்ள வலிமையையும் தவத்தின் பயனையும் சேர்த்து வைத்திருக்கும் படைவளங்களையும் தேவர்கள் உங்களுக்கு கொடுத்த சிறந்த வரங்களையும் மற்றுமுள்ள உங்கள் சிறப்புகளையும் உங்களின் மேற்கீர்த்தி தூண்களையும் அரசாட்சி செல்வங்களையும் மற்றுமுள்ள அனைத்தையும் தமது நீண்ட அம்பொன்றினால் அடியோடு அழிப்பதற்கு விரதம் பூண்டு நிற்பவர் அவர். அந்த வில்வீரர் தேவன் இல்லை, அசுரனும் இல்லை, திக்பாலனும் இல்லை, சிவபெருமானும் இல்லை, மும்மூர்த்திகளில் ஒருவனும் இல்லை, முனிவனும் இல்லை. அவர் பூமியின் எல்லை முழுவதையும் அரசாண்ட தசரத சக்கரவர்த்தியின் மைந்தர். ஞானமும் பொருந்திய வேள்விகளினால் பெரும் குற்றமற்ற பயனும் உண்மையான பெரிய தவத்தை செய்து பெறுகின்ற நீங்காத வரங்களும் மற்றும் எல்லாம் அவர் என்ன நினைத்தாரோ அந்த பயனை விளைவிப்பனவாகும். இப்படியாவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் வேதங்களும் தர்மமும் துதிக்கச் சொல்லும் சத்தியமான தர்மமூர்த்தி. உண்மையில் அவர் யார் தெரியுமா? வேதங்களாலும் உபனிஷதங்களாலும் மற்றும் உள்ளவற்றாலும் இன்ன தன்மையானவர் என்று காட்ட முடியாத அறிவுக்கும் அறிவானவர். முற்காலத்தில் தனது காலை கவ்விக்கொண்ட முதலையிடம் இருந்து விடுவித்துக் கொள்ள முடியாமல் கஜேந்திரன் ஆதி மூலமே என்றழைக்க உடனே ஓடி வந்து அருள் செய்த அந்த ஸ்ரீமன் நாராயணனே அவர். உங்களால் வருந்தும் தேவர்களை காப்பதற்கே இப்படி அவதாரம் செய்தருளினார். முதலும் நடுவும் முடிவும் இல்லாத 3 காலத்தின் எல்லையையும் மற்றும் இடம் குணம் செயல் முதலியவற்றின் எல்லைகளையும் கடந்து நின்று எல்லா பொருட்களுக்கும் காரணமான அந்த முழு முதற் கடவுளே சூலத்தையும் சங்கு சக்கரங்களையும் கமண்டலத்தையும் தம் கையில் ஏந்தாமல் ஒரு வில்லை கையில் ஏந்தி கொண்டு தமக்குரிய பழைய இடங்களான ஆளிலையையும் தாமரை மலரையும் கைலை மலையையும் இடமாக கொள்ளாது விட்டு அயோத்தியை இடமாக கொண்டு அங்கு வந்து அவதரித்தார். அவர் தர்மத்தை எங்கும் நிலைநிறுத்துவதற்காகவும் வேதங்களில் சொல்லியுள்ள அறவழிகளை மக்கள் உணர்ந்து அதன் வழி நடக்கச் செய்வதற்காகவும் கொடியவர்களை அழித்து நல்லவர்களின் துன்பத்தை போக்குவதற்காகவும் இந்த பூமியில் அவதரித்தார். அந்த சக்கரவர்த்தி திருமகனாருக்கு நான் அடிமை தொழில் செய்பவன். என் பெயர் அனுமன். அவருடைய தேவியான ஜானகி பிராட்டியாரை தேடிக்கொண்டு 4 திசைகளிலும் சென்ற தலைவர்களுக்கு தென் திசையில் வந்த சேனை தலைவன். வாலியின் மைந்தனான அங்கதனின் தூதனாய் நான் ஒருவன் மட்டுமே தனியாக இங்கு வந்தேன் என்று ராவணனுக்கு சொல்லி முடித்தான். அனுமன் கூறியதை கேட்டவுடனே இலங்கை வேந்தன் தனது பல்வரிசைகள் மேகத்தின் நடுவிலே தோன்றிய மின்னல் போல பளிச்சிடும்படி சிரித்தான். அந்த சிரிப்புடன் அனுமனை நோக்கி, வாலியின் மகனால் அனுப்பப்பட்ட தூதனே, அதிக பலம் படைத்த வாலி நலமாயிருக்கின்றானா? அவனது அரசாட்சி நன்முறையில் நடந்து வருகின்றதா என்று கேட்டான் ராவணன். அதை கேட்டு சிரித்த அனுமன், அரக்கனே, அஞ்சாதே. வாலி சில திங்களுக்கு முன் மண்ணுலக வாழ்க்கையை துறந்து விண்ணுலகம் போய் சேர்ந்தான். இனி அவன் திரும்பி வரமாட்டான். அவன் இறந்த போதே அவனது வாளும் கூடவே அழிந்து போயிற்று. ராமபிரானின் பகையழிக்க வல்ல ஒரு அம்பினால் அவன் இறந்தான். இப்போது எங்களுக்கு அரசனாக இருப்பவன் சூரிய மைந்தனான சுக்ரீவன் என்றான். அப்படியா? ராமன் வாலியை கொன்றதற்கு என்ன காரணம்? அந்த ராமன் இப்பொழுது எங்கே இருக்கின்றான்? சீதையை அங்கதன் தேடத் தொடங்கிய வரலாற்றை எனக்கு சற்று சொல். மாருதி அதன்படியே ராவணனுக்கு நடந்த வரலாற்றை கூறி முடித்தான்.
ராவணன் அவற்றை கேட்டதும் பரிகாச சிரிப்பு கொண்டான். ஆஹா, உங்கள் குலத்தலைவனும் மிக்க வலிமை கொண்டவனுமான வாலியை கொன்ற ராமனுக்கு நீங்கள் அடிமை தொழில் புரிய ஏற்றுக்கொண்டீர்கள். ஆகவே உங்கள் புகழ் எப்படி அழியும்? உங்கள் குலத்தின் தலைவனை கொன்றவனுக்கு நீங்கள் அடிமைப்பட்ட பின்னும் உங்களுடைய புகழ் உங்களுடன் சேர்ந்திருக்கிறதென்றால் இந்த பூமி பேதமை உடையது. தமையனை கொன்றவனிடம் அன்பு கொண்ட உங்கள் அரசன் சுக்ரீவன் என்னிடம் சொல்லச் சொன்னது என்ன? தூதனாய் வந்த உன்னை நாங்கள் கொல்ல மாட்டோம், ஆகவே பயமின்றி அதனை சொல் என்றான் ராவணன். அனுமன் சிறிது நேரம் சிந்தித்தான். பின்பு இலங்காபதியை பார்த்து, நான் உன்னிடம் தூதனாய் வந்தது சுக்ரீவராஜர் கூறியதை உனக்கு சொல்லுவதற்காகத்தான். அவர் சொன்ன தூது மொழிகள் இப்போது உனக்கு சொல்வதற்கு ஏற்றவை, நியாயமானவை. நான் கூறும் அவற்றை நன்கு கேட்டு உணர்வாயானால் உனக்கு நன்மை ஏற்படும். அவற்றை உனக்கு நாம் சொல்வோம். உன்னுடைய செல்வ வாழ்வை நீ வீணாக அழித்துக் கொண்டாய். அரச தர்மத்தை சிறிதும் எண்ணி பார்க்காமல் போனாய். பிறன் மனையாளை விரும்பியும் கொடிய பாவத்தை புரிந்து விட்டாய். உனக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. நீ அதிலிருந்து தப்ப வேண்டுமானால் நான் சொல்கின்றபடி கேட்டு நடப்பாய். அப்படி நடக்காமல் போனால் உன் உயிரை நீண்ட காலத்துக்கு பாதுகாத்து கொள்ள முடியாமல் போவாய். கற்பில் உயர்ந்தவரும் நெருப்பை விட தூயவருமான சீதா பிராட்டியை துன்புறுத்திய பாவத்தால் நீ பெற்ற தவத்தின் பயனெல்லாம் உன்னை விட்டு நீங்க பெற்றாய். தேவர்கள் வென்று அதனால் எழுந்த செருக்கு உன்னிடத்தில் வரம்பு கடந்ததனால் ஒப்பற்ற பெருமை முன்பே உன்னை விட்டு நீங்கிவிட்டது. எஞ்சியுள்ள உனது பெருமையையும் இப்பொழுதே என்னால் பெரும்பான்மையாக அழிந்து விட்டது. கடைசியாக நிற்கும் உனது சிறிது பெருமையும் நாளைக்கே அழிந்துவிடும். பாவமானது புண்ணியத்தை வெல்லாது என்னும் பெரியோர் வாக்கை மனதில் எண்ணி பார்க்காது போனாய். மாதவத்தை செய்து சிறந்த நீ சிந்திக்காமல் செய்த செயலால் பாவத்தை சுமந்தாய். தூயவரான பிராட்டியாரிடம் கொண்ட ஆசை நோயால் தவத்தால் நீ பெற்ற தூய்மையை அழித்துக் கொள்ளுகின்றாய். முறை தவறிய சிற்றின்ப மோகத்தால் நேர்வழியை மறந்துவிட்டு அறிவில் மயக்கம் கொண்டவர்கள் அத்தீவினை பயனால் மேன்மேலும் இழிபிறப்பை அடைந்து தொடர்ந்து நரகமே சேர்வார்கள். அப்படி இல்லாமல் சொர்க்கத்தை அடைந்தவர்கள் யார் இருக்கின்றார்கள்? ஆனால் ராமபிரானின் அம்பு ஒரு நாளும் தவறி போகாது. அது தவறி போகும் என்று நீ நினைக்கலாமா? தீயவர்கள் விரும்புகின்ற தீய வழியில் நடப்பவனே, எல்லோருக்கும் வேண்டிய நல்ல நாணம் கெட உனது அரசாட்சியையும் அழித்துக் கொண்டு சிறுமிகுணம் உள்ளவனான மாறி பிறன்மனை விரும்பும் பாவத்தை தொடர்ந்து நீ செய்வாயோ? உலகத்தில் பிறந்துள்ளவர்களும் இனி பிறப்பு வேண்டாது முக்தி உலகில் வாழும் பெரியோர்களும் தேவர்களும் தேவேந்திரர்களும் உன்னை தவிர மற்றவர்களும் ராமபிரானை மறந்தவர்களாக இல்லை. சதா காலமும் அவரையே எண்ணி துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது உண்மை. எனவே உனது செல்வத்தையும் சுற்றத்தையும் உயிரையும் என்றும் பெற்று வாழ வேண்டுமானால் பிராட்டியாரை இப்பொழுது ஸ்ரீராமருக்கு கொடுத்து விடு. இதுவே சுக்ரீவ மாமன்னர் உனக்கு சொல்லும்படி என்னிடம் கூறிய வார்த்தைகளாகும் என்று சொன்னான். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.